அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கலையின் சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் ஜாலர் முஸ்தபா. இது குக் வித் கோமாளியில் கிரேஸ் மேம் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதை எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இது மாதிரி குக் வித் கோமாளி ரெசிபி எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. நீங்கள் என்னுடைய சேனலில் வந்து பார்க்கலாம். இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கலையின் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த முர்த்தப்பா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 ஸ்பூன் சோம்பும் போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா விடுபட்டதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதோட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லிஸ், பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த ஆனியனையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட் கலர் வதங்கி வரட்டும். நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுனால வந்து எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த இன்னும் பச்சை வாசம் நல்லா போகட்டுங்க. அது வரைக்கும் நல்லா சுருளை வதக்கிக்கலாம். அதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியும் நல்லா வந்து வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்து அது நல்லா தொக்கு கிரே மாதிரி வந்ததுக்கப்புறம் அதோட நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப் மஷ்ரூமையும் நல்லா சுருளை வதக்கிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் தண்ணி விட வேண்டாங்க. மஷ்ரூம்லேயே தண்ணி இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அதோட பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வரட்டுங்க. இது வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மிக்சியில் அந்த ஜாலர் செய்கிறதுக்காக 1 கப் மைதாவும் 1 கப் வந்து தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட தேவையான அளவுக்கு உப்பும் 1 ஸ்பூன் வந்து சுகரும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டை ஆட் பண்ணுறதுனா முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. தயிரை ஸ்கிப் பண்ணிடலாம். வந்து பாப்ரிக்கா பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா வந்து ஊற்றுற மாதிரி நம்ம வந்து அடித்து எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நம்ம வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா வாட்டர் பாட்டிலில் இது மாதிரி ஓட்டை போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா சாஸ் பாட்டிலில் கூட இந்த மாவு ஊற்றி நம்ம வந்து இது மாதிரி வந்து ஜாலரும் வந்து செஞ்சுக்கலாங்க. இது மாதிரி நல்லா தின்னாக நீங்கள் செஞ்சிங்கன்னா அழகாக வரும். இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து ஆயிலுக்கு பதிலாக மேலே வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாங்க. ஆயிலை நம்ம தின்னா செய்கிறனால வந்து 2 நிமிஷத்துலேயே வந்துடும். அதனால் இதை வந்து நம்ம திருப்பி போடணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம கிறிஸ்பியாக வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுனால இது மாதிரி வந்து 2 செஞ்சுக்கலாங்க. ரெண்டு செஞ்சுட்டு இதுக்கு நடுவில் வந்து நம்ம மஷ்ரூம் ஸ்டஃபிங்கை வச்சிடலாங்க. இது மாதிரி 4 பக்கமும் ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி வச்சிடலாங்க. இப்போ மஷ்ரூம் ஜாலர் முர்த்தப்பா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கலையின் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய மற்ற எல்லா வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.